திருவாத்தூரில் வாழும் எனது பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். நான் நாடக மேடைக்கெல்லாம் பேர் சொல்லியிருந்தேன். இங்கே நடிக்கிறது என் மகளே வள்ளி, என்னுடைய மகளே. நான் வசந்த தேவி, அர்ஜுனா தேவி, சோபனா தேவி, சிவரஞ்சனி, கலைமகள், மனோரஞ்சனி, இவங்க கூட என் தங்கச்சி மகள். என்னோட கூட பிறந்த தங்கச்சி மகளே எல்லாமே. என் மகன் கலையது. நான் ஆபத்துக்கு குடியிருந்தேன். ஆபத்துக்கு கல்யாணம் பண்ணது. அந்த ஒரு உறவை வச்சு வந்து பிரார்த்தனை நாடகம் நீங்க நடத்தணுமாமா அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய வீடு தேடி வந்து கேட்டோடனே நான் ஏற்றுக்கொண்டேன். என்னால் முடிஞ்ச அளவில் இந்த நாடகத்தை போட்டு நடத்தினேன். யாருக்கும் ஆசைப்பட மாட்டேன். என்னுடைய பணம் கூட 10,000 ரூபாய் போனாலும் போட்டு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒருவன். மற்ற ஏஜென்ட் மாதிரியா 70,000 60,000 எல்லாம் வாங்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன தக்கோன கூலியோ அதை மட்டும் பேசுவேன். மற்றவைன்னா என்னுடைய திருப்பி சொல்லி என்னுடைய பணத்தை கூட கொண்டு அந்த நடிகர்களுக்கும் நாடகம் முடிந்து வந்தவங்களுக்கும் உதவியா இருப்பேன். இப்ப நம்பிராஜ் போடணும்னாங்க. நான் ஒரு காலம் போட்டேன், அதெல்லாம் விட்டுட்டேன். அவங்க சொன்னதுக்காக நான் போட்டுக்கிறேன். வணக்கம் வணக்கம். ஆரம்பிக்கிறேன். ஆதி பகவன் முதன்மையில் உள்ளது. பாறை, நெய்தல், மருதம், முல்லை, குறிச்சி 50 பேருக்கையும் பரிமாறம் செய்யக்கூடிய நம்பி மன்னாப்பட்டவன் நான். மேலும் என் மகளை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த மனுஷன் எதிரிலிருந்து பிறக்கிறான், எப்படி சாகிறான், ஆடாத ஆட்டம் இல்லை. இந்த மனிதன் நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்கவும் என்னமோ அந்த குரட்டியமோ நிற்கும், அந்த தெய்வங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மனிதன் ஆடுற ஆட்டம் எப்படின்னா அதுக்கிட்டே பாருங்க.
சிதம்பரம் ஜெயராமன் இந்த மனிதன் ஆரம்பமாவது கண்ணை கொடுத்தவனே கண்ணை கொடுத்தவனே பொறுத்தவனை பறித்து கொண்டாடி நானே பொருத்தமான உலகிலும் மகனை அழைத்து இந்த நாட்டுடைய மக்களை பற்றி நான் விசாரிக்க வேண்டும். நகர்ப்புறனுக்கு சென்றாயா? நாட்டு மக்களை சென்றாயா? என்ன பேசுகிறார்கள்? மக்களை போறது தலைவர் போறது என்று பேசுகிறார்கள். குறை கூறுகிறார்களா? ஆம் தந்தை. என்ன குறை? அதாவது நமக்கு குல வழக்கம் என்ன? ஆண்கள் பெருகும் பெண்கள் காவல் புரிவதும் வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது
நாட்டில் உள்ள அனைத்து பருவமடைந்த பெண்களும் காவலுக்கு சென்று விட்டார்கள். சரி, நமது வண்டியை மட்டும் இன்னும் அனுப்பவில்லையே என்று குறை சொல்கிறார்கள். அப்படியா? அவர்கள் சொல்வது நியாயம்தான். உண்மைதான் தந்தை. குறையே கூடக்கூடாது. இப்பவே சென்று என் குழந்தை வழியாளி அப்படியே ஆகட்டும். ஒரே ஒரு பாவம். ஆனா ஒரு கார் இருக்குன்னா நிக்குது, அந்த காரை ஓரமா நிப்பாட்டுங்க, லைட் வந்துட்டு பணம் கொட்டியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. எனது மைத்துனர் சேவியர் அவர்களும் சேவியர் அவர்கள் ரூபாயும் எனது அட்டை மாதரா அவர்கள் 200 ரூபாயும் உங்களிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நம்பிராஜனாக வேடம் வாங்கியிருக்கும் பெருமைக்குரிய அண்ணன் முருகன் அவர்களுக்கு இந்த ஊரின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் 100 ரூபாய் நம்பிராசனாக நடிக்கும் அன்பு அண்ணன் முருகன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் உங்களுக்காக. ஊர் கிராமத்தின் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். எனது அண்ணன் அவர்களும் 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். எனது மைத்துனர் சேவியர் அவர்கள் 500 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். எனது அத்தை மாசுராவுடைய தங்கை அவர்கள் 201 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள்.
இப்ப காலத்துலாம் பிள்ளைகள்லாம் கெட்டு போகுது. என் மனைவியை பூ வச்சு வச்சு வாடுது அப்படின்னு ஒரு குமரன் கரையை போட்டு இப்படி ஆள் வருது. அந்த பிள்ளைகளும் அந்த பெண்ணு பெற்ற பிள்ளைகளும் கெடுத்துங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது வாழலாம். பணம் பந்தியிலே நான் சொன்னேன், இந்த பணம் பந்தியிருந்தேன். ஆனா எனது குணம் குப்பையிலே தான். சில கருத்துக்களான ஒரு பாடல்களை பாட்டாச்சு, அது நாடகக்காரன் அர்த்தம். நீங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க, எங்களையா போட்டா பார்த்துட்டு இருக்கணும். நாங்க எதையாவது நல்லதை சொல்லுவோம் தானே நீங்க எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க. அதை உங்களுக்கு பாக்கியங்களை சொல்லி பாருங்க. ஆமா இதெல்லாம் முடி அவங்க எல்லாம் முடி செய்யணும். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என் மகளுக்கு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இதை விட என்ன செய்யணுங்க?